ஒரு சூப்பரான 4BHK வீடு, ரெண்டு வீடு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். 3 பெட்ரூம், அதாவது 3 பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க, ஒரு பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பின்னாடி தெரியுது இல்லைங்களா, இந்த ரெண்டு வீடு தான் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குங்க. ரெண்டுமே வந்து 4BHKவாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம், என்னென்ன மெஷர்மெண்ட்டில் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிழக்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு 2.5 சென்ட் இடத்துல 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்ட. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து 4BHK ஹவுஸ் பார்த்துருக்கீங்க, பட்ஜெட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டோட பட்ஜெட் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிருவீங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 77 லட்சம் தான் வருதுங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் 4BHK வீடு வாங்கணும் அப்படின்னா 1 crore இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கவே முடியாதுங்க. பட் இந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பேசிஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் 77 லட்சம் தான் வந்து கோட் பண்ணுறாருங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 மாஸ்டர் பெட்ரூம், 3மே வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. அதுபோக ஸ்மால் பெட்ரூமுமே அட்டாச் டாய்லெட் இருக்குது. அது போக இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா அவுட்டர் டாய்லெட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 5 டாய்லெட் இருக்குங்க இந்த வீட்டில். வந்துட்டு 4 பெட்ரூம் 5 டாய்லெட்டுங்க, 3 அட்டாச்சு டாய்லெட். உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 20 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் பார்த்தோம். 16க்கு 16 வந்துட்டு லிவிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் எல்லாமே நமக்கு வந்து காங்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க, 10 ஃபீட் வரைக்கும் கிளாஸ் ஃபினிஷிங்கில் வெட்டிவை டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை, இது இப்போ தான் டைல் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஓன் பண்ணிக்கலாங்க. ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் வீடே கிடையாதுங்க, 4BHK கிடையவே கிடையாதுங்க. இந்த ரெண்டே வீடு தான் அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த வீடு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க, அதுக்குள்ளேயே சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மாஸ்டர் பெட்ரூம்ங்க வித் அட்டாச்சு டாய்லெட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10க்கு 16 வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மாஸ்டர் பெட்ரூம் வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கான வீடு தாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைசருக்கு வந்து டைலும், ட்ரெட்டுக்கு வந்து கிரானைட்டும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டான நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரெயிலுமே நமக்கு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஒரு 80% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ள ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. பார்த்துருக்கிறது 10க்கு 16 அமைஞ்ச ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதில் நமக்கு காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோ 3/4 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அதுபோக கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் அட்டாச்சு டாய்லெட், கிளாசி ஃபினிஷிங்கில் 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வெட்டிவை டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன், ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் மட்டும் டீ குட் பண்ணி கொடுத்துறாங்க. மற்ற டோர் எல்லாமே ரெடிமேட் டோர் வந்து ஃப்ளஷ் டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. பேசேஜ் ஏரியாலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க 2/4 மெஷர்மெண்ட்டில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அனதர் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதனுடைய மெஷர்மெண்ட்டும் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் கிளாஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் டாய்லெட் மட்டும் இந்தியன் கிளாஸ் இருங்க, மற்றது எல்லாமே வந்து வெஸ்டர்னாக பிளான் பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூமுமே வந்து அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது பால்கனி ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான பால்கனி வியூ இருக்குதுங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட், இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் நமக்கு காங்கிரீட் லாஃப்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்மால் பெட்ரூமாக இருந்தாலும் இதுலேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் அமைஞ்சிருக்குதுங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்லேயே வந்து இதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன், ஒரு அது போக வந்து நமக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடை சுற்றியுமே பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 360 டிகிரியில் கம்ப்ளீட்டாக வந்து வீடுங்க ஆயிடுச்சுங்க இந்த வீட்டை சுற்றியுமே வந்து. ஸோ பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ரொம்ப வந்து ரூரல் ஏரியாவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக துடிலூர் பக்கத்தில் மணிகரன் பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. மேக்ஸிமம் துடிலூர்லேருந்து 15 மினிட்ஸில் ரீச் பண்ணலாங்க. நரசிம்மநாயகமலத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இந்த வீடு ரீச் பண்ண முடியுங்க. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பேரப்பட்டோட எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக 4BHK பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க
இருந்தீங்க, எனக்கு வந்துட்டு வந்தால் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக போட்ட வீடுங்க எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. வித்தின் 1 வீக்குள்ளாவே வந்து வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிருதுங்க. இயர் ரெண்டு வந்து வரப்போகிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களால் இந்த வீட்டை வந்து சொந்தம் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள். என்னுடைய பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரூம் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரியணும், இது மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம்.